பல பேர் நினைச்சுக்கிட்டு இருக்கான் நாட்டை தமிழர் நாட்டை ஆண்டலாம்னு. இது அநாத நாடு இல்லை. தகப்பன் இல்லாத வீடு போல தலைவன் இல்லாத நாடாக தட்டுக்கட்டு இருந்தது ஒரு காலம். இப்ப உண்மையும் நேர்மையுமாக இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் உழைக்க பல லட்சக்கணக்கான தலைவர்கள் இந்த நாட்டில் உருவாயிருக்கணும். நீங்க சும்மா வரேன் போறலாம் யாரும் வாழு, நான் தான் அழுவேன். இது என் தத்துவம். இதுக்கு எதிராக எவர் வந்தாலும் எதிர்ப்போம். இவங்க எங்களுக்கு எதிர்ப்பிக்கிறது. கஜினி முகமது 18 முறை படையெடுத்தார். ஏன்டா 18 முறை படையெடுத்தான்? 17 முறை என் பாட்டு அவனை செருப்பு கட்டி அடிச்சு வச்சுட்டான்டா. 18 முறை வரலாற்றில் 18 முறை படையெடுத்தான் என்பதை படிக்க வைத்த நீ 17 முறை என் பாட்டன் அவனை விரட்டி விரட்டி அடித்தான் என்பதை படிக்க வைக்கல. மராட்டியர்கள் சரபோஜிகள் வந்தார்கள், வாளும் வேலுமேந்தி படையெடுத்து வந்தார்கள். என் பாட்டன்கள் முப்பாட்டன்கள் வாளும் வேலுமேந்தி போராட்டான். அவன் படையெடுத்து வந்தான், இவர் படையெடுத்து வராரு படம் எடுத்து. அது போர், ஆயுதம் ஏந்திய போர். அதே மராட்டியரை எதிர்த்து அரசியல் போர். தலைவராக இருந்து என் மக்களுக்கு சேவை செய், முதல்வராக இருந்து என்ற அதிகாரத்தை எங்கள் மீது செலுத்தணும்னு எவனும் நினைக்கூடாது. அதெல்லாம் காலம் மறையேறி போச்சு. என் நிலத்தை நான் ஆண்வது என்பது என் உரிமை. நான் ஆளாது பிறர் ஆண்டு நான் வாழ்வது என்பது நான் அடிமை. நான் அடிமையாக வாழ தயாரா இல்ல. அதை புரிஞ்சுக்கணும். நாங்க ஆடும்போதாண்டா என் மரம், என் செடி, என் பூச்சி, என் வண்டு, என் மாடு, என் ஆடு, என் ஏரி, என் குளம், என் மலை, என் காடு இதெல்லாம் இருக்கும். உங்களுக்கு என்ன தெரியும்? என்ன தெரியும்? கதிராமலம் எங்கிட்டு இருக்கு, நெடுவாசல் எங்கிட்டு இருக்கு, எங்கிட்டு இருக்கு? என்ன தெரியும்? வேலுநாச்சியார் சமாதி எங்க இருக்கு? மருதுபாண்டியர் எங்க தூக்கில போட்டாங்க? ஏதாவது உனக்கு தெரியுமா? தெற்கும் தெரியாது வடக்கும் தெரியாது. திடீர்னு முதலமைச்சர் ஆகணும்னா வரும்போது ஒரு இன்ஜினியர், ஒரு டாக்டர், ஒரு அமெரிக்க மாப்பிள்ளை அதெல்லாம் கிடையாது. ஸ்டேட் ஹீரோ தான். நேரடியா முதலமைச்சர் தான். ஒரு வார்டு கவுன்சிலர், ஒரு எம்எல்ஏ, ஸ்டேட் முதலமைச்சர் தான். நம்மளை முடிவு பண்ணிட்டாங்க ஒரு முட்டாப்பை கூட்டம்ட்டு. அதெல்லாம் அப்போ நாங்க எதிர்க்கல, அன்பா எச்சரிக்கிறோம். இது விட்டுரு. என் வீடு எந்த குழாயில கசிவு, எந்த சன்னல்ல ஆணி இல்ல, எந்த கதவுல தாப்பா இல்ல, எந்த மூளையில ஒட்டடை இருக்குன்னு எனக்கு தெரியும். இது என் நாடு. பல ஆயிரம் ஆண்டுகளா நாங்க தவிச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த அதிகாரத்துக்கு வர்றதுக்கு. இது என் கனவு இல்ல, என் பல ஆண்டுகளாக என் முன்னோர்களின் மூதாதைகள் தூக்கி சுமந்து வந்த கனவு. பெருந்தலைவர் காமராஜருக்கு பிறகு ஒரு தூய தமிழர் இந்த நிலத்தை ஆளல. திரும்ப 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 பேச கூடாது. நடிகர் தனுஷ் தனது 43வது பிறந்த நாளை முன்னிட்டு ரசிகர்களுக்கு மறக்க முடியாத பரிசை வழங்கியுள்ளார். ரசிகர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் 30க்கும் மேற்பட்டோருக்கு இலவச ஆட்டோக்கள், தையல் இயந்திரங்கள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கியுள்ளார். கடந்த சில மாதங்களாக சமூக நலப்பணிகளில் அவரது ரசிகர் மன்றம் தீவிரமாக ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த நிகழ்வும் பொதுமக்களிடையே கவனம் பெற்றுள்ளது. ஆனால் இந்த நலத்திட்ட உதவிகளை விட தனுஷின் புதிய படத்தை இயக்கி வரும் இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட பிறந்தநாள் போஸ்டரில் தலைவர் தனுஷ் என்ற வார்த்தையை பயன்படுத்தி இருப்பது பெரிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. தனுஷின் அரசியல் வருகை குறித்த பேச்சுக்கள் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் இப்படியான பிராண்டிங் சாதாரணமாக நடக்காது என்றும் பலரும் தங்களது கருத்துக்களை சமூக வலைதளத்தில் தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக ரசிகர் மன்றத்தை சமூக நல பணிகளில் தொடர்ந்து ஈடுபடுத்துவது, மக்களோடு நெருக்கமாக இருக்க வேண்டும் என்ற அறிவுறுத்தல்கள் தற்போது தலைவர் என்ற அடையாளம் என்று இந்த மூன்றையும் ஒன்றாக இணைத்து பார்க்கும்போது தனுஷின் எதிர்கால அரசியல் குறித்த யூகங்கள் மேலும் வலுப்பெற்றன. இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தனுஷிற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் பேசியிருக்கும் வீடியோவானது தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது.